ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அமோகமாக இருக்க போதுங்க. சனி பகவானை ராசி அதிபதி கொண்ட நீங்கள் உழைப்பு, நேர்மை, நியாயம் என்று, அதாவது உங்களை சார்ந்தவரையும் உங்க கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றத்துக்காகவும் உங்களோட முன்னேற்றத்தையும் அவங்க கூடயே கொண்டு செல்லும் அந்த ஒரு நல்ல உள்ளம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் அமோகமாக இருக்க போது. இனிமேதாங்க என்னோட ஆட்டத்தை பாருங்கன்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள்லாம் காலரை தட்டி விட்டுக்கிட்டு ஜம்முன்னு போலாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்த நிலைமை எல்லாம் மாறப்போகுது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட துன்பங்கள் எல்லாம் விலக போகுது. புதிய வாழ்க்கை, புதிய லாபம், புதிய தொழில், வேலை என அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக முதல் படி வெற்றி படி என்ற மாதிரி இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் என அனைத்து யோகங்களும் பலங்களும் பெறக்கூடிய ராசியாக கும்ப ராசி கண்டிப்பாக அனுபவிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் தேதி, ஆணி மாதம் 5ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாருங்க. ஸோ இந்த ஆணி மாதம் ஆரம்பத்து உடனே உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போதுங்க. ஏன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ப, உங்களோட படிப்புக்கு ஏற்ப சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க போதுங்க இந்த மாதம். உங்களுக்கு பொருளாதார வசதி உயர போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதியும் இருக்காரு. சுக்கிர பகவானும் இருந்து உங்களை 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமாகவும் தொலைதூர பிரயாணம், வேலை மாற்றம், இடமாற்றம் எல்லாம் கிடைக்க போதுங்க. உயர்ந்த பதவி கிடைக்க போதுங்க. முக்கியமா கும்பராசிக்காரர்களை அரசு சார்ந்த துறையில இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரி, தொழில் பண்ணியிருந்தாலும், பிசினஸ் பண்ணியிருந்தாலும், இப்பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ற அமைப்புகள்லாம் இந்த காலம் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா கோயம்புத்தூர்ல ஒண்ணு, திருச்சியில ஒண்ணு,
அந்த மாதிரி இன்னொரு பிரான்ச்சஸ் உங்களோட தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான நிதி நிலைமை, அதுக்கு தேவையான கடன் வசதி, முதலீடுகளும் உங்களை தேடி வரும். அதுதாங்க முக்கியம். ஏன்னா நீங்க நினைக்கலாம், என்னங்க நான் எப்படிங்க பண்ண முடியும், என்கிட்ட பைசாவே இல்லை, ஏற்கனவே இருக்கிற கடனை என்னால் அழைக்க முடியலன்னு யோசித்து கொண்டிருக்கும் கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. 6ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் இந்த மாதம் ஆனி மாதம் 21ஆம் தேதி கேது பகவானோட 7ஆம் இடத்தில் செல்லும் போது நண்பர்கள் மூலமாகவும் உங்களோட புதிய மனிதர்களின் தொடர்பு மூலமா, அந்நியரின் தொடர்பு மூலயமாவும், அதாவது வேற்றுமொழி பேசுறவர்களின் தொடர்பு மூலயமா உங்களுக்கு ஆதாயம் கன்ஃபார்மா இருக்குங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகம், பொருளாதார வசதி மேம்படும், வேலையில வந்து ஒரு புதிய புதிய உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் மூலயமா நீங்க வந்து டெவலப் பண்றக்கூடிய மாதமாக இருக்க போது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து நினைத்த வேலை, நினைத்த ஜாபு, இந்த பிடித்த ஒரு உயர் அதிகாரோட மாற்றம், அதாவது சில பேர் வந்தீங்கன்னா ஒருத்தர் அவரு கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவர் வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவரு சார் நீங்க கூப்பிடுங்க சார், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்கெல்லாம் அவர்களோட அழைப்பு வந்து சேரும். நீ வாப்பா, இந்த பொறுப்புல நான் வந்திருக்கேன், ஒரு ரீஜனல் மேனேஜர் 2 லெவல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், நீ என் கூட வந்து சேர்ந்துரு, நம்ம அப்படியே இங்க இந்த கம்பெனில நம்ம ரன் பண்ணலான்ற மாதிரி அழைப்பு வந்து அதன் மூலமா உங்களுக்கு சாதகமான சம்பளம் கிடைக்கப்பெற்று நல்ல, அதாவது இடமாற்றம் கண்டிப்பா இருக்குங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்கன்னா திருச்சி போற மாதிரி இருக்கீங்க, இல்ல திருச்சி இருக்கலாம் சென்னை வர மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர்ல இருந்தா சென்னை, இந்த மாதிரி சம்பளம் உயர்வு பெறதுனால உங்களுக்கு வந்து இடமாற்றம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்க போகுது. அதன் மூலமா உங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை அமைதியாக நிலவுது, கடன் பிரச்சனை தீர போகுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது முக்கியமா குழந்தைகளுக்கு கடன் வாங்கி இருப்பீங்க, இந்த மாதிரி வேற ஸ்கூலுக்கு சேரணும், இல்ல அவங்களுக்காக கடன்லாம் வாங்கி இருப்பீங்களா, அதெல்லாம் தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். ஏன்னா அனைவருக்குமே உதவி செய்யக்கூடிய ராசியில கும்பராசி முதன்மை பெறும். ஏன்னா அவங்க ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களோட நட்பு வட்டாரமும் இல்ல அவங்களோட யாருக்குன்னா வேணும்னா அவங்களே கூட சேர்த்துட்டு கூட்டு போற குணநலம் கொண்டவர்கள் கும்பராசிகள். ஏன்னா அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா சரி நம்ம கூட வந்து இருக்கட்டும் அப்படின்னு அவங்களையும் கூட சேர்த்து அரவணைத்து அவங்களோட வெற்றி கூடயே அவங்களோட நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து செல்லும் குணாதிசயம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே உங்களோட ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லாங்க. இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டு இருந்த அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரப்போகுது. செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட முயற்சி வெற்றியாகும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி 10க்கு அதிபதி, தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமும் நீங்க இவ்வளவு நாளா போட்ட உழைப்பு, அதோட முதலீடு, அதுக்கெல்லாம் வந்து லாபம், வெற்றி, சுகம், அது மூலமா உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகுது. உங்களோட முயற்சி, வேலை நிமித்தமா பண்ண முயற்சி எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமைந்து சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இதனாலே உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து நிம்மதி, அமைதி, குடும்பத்துல வந்து ஒரு சில அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணணும்னு நீங்க தள்ளி போட்டிருந்தீங்கன்னா அந்த சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதம் கண்டிப்பா பண்ணீங்க. குடும்பத்தோடு குலதெய்வ கோயில் கண்டிப்பா போயிட்டு வருவீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி சூரிய பகவானும் 5ஆம் இடத்தில் புதனோடு இருக்கும்போது உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதன் மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய புதிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் அதிபதி புதனும் சூரியனோடும் இருக்கும்போது பூர்வீகத்தில், அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம், உங்க அப்பா அம்மா செய்த ஒரு நல்ல விஷயத்தினால உனக்கு இந்த காரியம் நடந்திருக்குதுன்ற மாதிரி பேச்செல்லாம் உங்க காதுபட நடக்கும். ஏன்னா சில பேரோட ஆசைகள், கனவுகள்லாம் வந்து உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது இந்த மாதம். அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு. சோ முன்னோர்களின் ஆசீர்வாதம், உங்களோட தாய் தகப்பாரின் ஆசீர்வாதம், புண்ணியம் எல்லாம் கிடைக்கப்பெற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும்போது இது நிரந்தரமாக இருக்கக்கூடியமாக இருக்கும். ஏன்னா இதன் மூலமா உங்களோட வளர்ச்சி வந்து இதுக்கு மேல போய்கொண்டே இருக்கும். அதனால் இந்த மாதம் கும்பராசிக்கான மாதம்னே சொல்லாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீட்டு தேடி வரப்போகுது. வெள்ளிக்கிழமை வந்து மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் மகாலட்சுமி யோகம் உங்களை வீடு தேடி வரப்போகுதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.